சாதிக்க முடியாதவற்றை கனவு கண்டு அதனை சாதித்து காட்டுவோம். குயிஸ் T20 2012 உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கிரிக்கெட் போட்டிகள் பார்த்திருப்பீர்கள். அதிலும் T20 சுவாரஸ்யமான போட்டிகள் அவற்றை பார்த்திருப்பீர்கள். இவற்றை தாண்டி குயிஸ் போட்டிகள் நிறையவே பார்த்திருப்பீர்கள். இவை இரண்டையும் சேர்த்து யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நாங்கள் தருகின்றோம் குயிஸ் T20 2012. இது கிரிக்கெட் பிளஸ் குயிஸ். ஒரு வித்தியாசமான தகவல்கள் நிறைந்த ஒரு போட்டி நிகழ்ச்சி, விறுவிறுப்பான நிகழ்ச்சி, உங்களை உற்சாகப்படுத்துகின்ற நிகழ்ச்சியும் கூட. எனவே இந்த விறுவிறுப்பான நிகழ்ச்சியை உங்களுக்காக தருவதற்கு இதற்கான எண்ணத்தினை கருவை உருவாக்கியவர் ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர், யூனிவர்சல் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ஜனகன் விநாயகமூர்த்தி. எனவே அவருடைய எண்ணம் கருவாக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக விறுவிறுப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் விறுவிறுப்பான போட்டி ஒன்றுக்கு உங்களை நாங்கள் அழைத்துச் செல்ல போகின்றோம். கொழும்பு இந்து கல்லூரி, கொழும்பு விவேகானந்தா கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். குயிஸ் T20 2012 powered by IDM. இன்றைய போட்டியில் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரி அணிகள் மோதவிருக்கின்றன. நாணய சுழற்சியில் நாங்கள் இப்பொழுது ஈடுபட போகின்றோம். நாணய சுழற்சியில் ஈடுபட போட்டி மத்தியஸ்தர் கோபி கிருஷ்ணா மற்றும் அணிகளின் தலைவர்கள் வினோத் கிருஷான், லக்ஷான் ஆகியோரை நாங்கள் இந்த இடத்தில் கலைக்கின்றோம். நாணய சுழற்சி இப்பொழுது இடம்பெறவிருக்கின்றது. கொழும்பு விவேகானந்தா கல்லூரி அணி தலைவர் நாணயத்தினை சுடவிருக்கின்றார். கொழும்பு இந்து கல்லூரியின் தலைவர் இப்பொழுது அதற்காக சொல்ல போகின்றார். போட்டி மத்தியஸ்தரினால் நாணயம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதோ நாணய சுழற்சி இப்பொழுது ஈடுபடுகின்றது. தலை சொல்லி இருக்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரி தலைவர் லக்ஷான். வெற்றி பெற்றிருக்கின்றார் கொழும்பு இந்து கல்லூரி அணி. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. என்ன முடிவு செய்திருக்கின்றீர்கள்? பேட்டிங். முதலில் இந்த கல்லூரி அணி துடுப்படுத்த ஆடவிருக்கின்றது. எத்தனை ஓட்டங்களை நீங்கள் முதலில் துடுப்படுத்த ஆடுவதன் மூலமாக பெறலாம் என்று நினைக்கின்றீர்கள்? 50 ஓட்டங்கள். 50 ஓட்டங்கள் பெற்றால் இந்த போட்டியில் வெற்றி பெற அல்லது விவேகானந்தா கல்லூரி அணியை மட்டுப்படுத்த போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுடைய பந்து வீச்சு எவ்வாறு அமைந்திருக்கின்றது? 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ், 2 ஸ்பின் பாலர்ஸ். 3 வேக பந்து வீச்சாளர்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்களுடன் இன்றைய தினம் இந்த கல்லூரி அணி களமிறங்க போகின்றது. எனவே உங்களுடைய துடுப்பாட்டம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது? பொதுவாக முதலில் துடுப்படுத்த ஆடுகின்ற அணியாக இருந்தால், பலமான துடுப்பாட்ட வரிசை இருந்தால் கூடுதலான ஓட்டங்களை குவித்து எதிரணியை கட்டுப்படுத்த முடியும். உங்கள் துடுப்பாட்ட வீரர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? ரைட். இன்றைய தினத்தில் முதலில் துடுப்படுத்த ஆடவிருக்கின்றது கொழும்பு இந்து கல்லூரி அணி. களத்தடுப்பில் ஈடுபடவிருக்கின்ற தலைவர் வினோத் கிருஷான். இப்பொழுது இந்த நாணய சுழற்சி நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்திருந்தால் என்ன முடிவு செய்திருந்தீர்கள்? பந்து வீசுவதற்கு தாங்கள் முடிவு செய்திருப்போம். பந்து வீச்சுக்கு முடிவு செய்திருப்பீர்கள். அது இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது. எப்படியான யுக்தியினை நீங்கள் இன்றைய தினத்தில் பாவிக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்? எங்களிடம் நல்ல பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். 3 ஸ்பின்னர்ஸ், 2 ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு 40 ஓட்டத்துக்குள் இவர்களை
வசப்படுத்த முடியும் என்று நாங்கள் உத்தேசித்துள்ளோம். 50 ஓட்டங்களை அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் 40க்குள் கட்டுப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த 10 ஓட்டங்கள் போட்டியில் முடிவை மாற்றுவேன் நினைக்கின்றீர்களா? ஆமாம். உங்களுடைய துடுப்பாட்ட வரிசையை வர அமைந்திருக்கின்றது. நல்ல துடுப்பாட்ட வரிசையில் நாங்கள் நல்ல பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். நல்ல துடுப்பாட்ட வரிசை மூலம் வெற்றி கொள்வோம் என்று நம்புகிறேன். ரைட், உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொழும்பு இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி அணிகளுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டியில் பங்கு பெற்றி அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகினால் மிகப்பெரிய பரிசில்கள் காத்திருக்கின்றன. 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசுகள் ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனத்தினால் வழங்கப்படவிருக்கின்றது இறுதிப் போட்டியில் வெற்றி பெறப் போகின்ற அணிக்கு. அது மாத்திரமல்லாமல் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி 2ஆம் இடத்தை பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் உங்கள் அணிக்கு உங்கள் பாடசாலைக்கு ஐடிஎம் நேஷன்ஸ் கேம்பஸ் நிறுவனம் வழங்கப் போகின்ற 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசில்கள் காத்திருக்கின்றன. மறந்துவிடாதீர்கள், வெற்றி பெற்றால் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசில்கள், 2வது இடத்தை பெற்றால் 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான புலமை பரிசில்கள். அதற்கான முதல் படி இது. வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்குள் நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் 22 லட்சம் ரூபாய் புலமை பரிசிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு, பிரம்மாண்டமான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது. எனவே இன்றைய தினத்தில் இந்த போட்டியில் விளையாடப் போகின்றோம். வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணி இறுதிப் போட்டிக்கு போகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இது T20 Quiz 2012.